கார்த்திக், இந்த புதுசா வரக்கூடிய பழ மார்க்கெட் அண்ட் காய்கறி மார்க்கெட்டை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்டேட் கேட்டே இருந்தீங்க. நான் இப்போ திருவாரூரில் இருக்கக்கூடிய புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த காய்கறி மார்க்கெட் அண்ட் பழ மார்க்கெட்டில் தான் இருக்கேன். மொத்தம் 230 கடைங்க. நான் அதை வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மொத்தம் 230 கடைங்க, G+2, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் வசதி கொடுத்துருக்காங்க, கார் பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங் இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் பிளாக் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. இங்கே இந்த இடம்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா மெயின் ரோடு அது நம்ம விஜயபுரம் பழைய நாகை சாலை இருக்குல்லையே, அதாவது பழைய தஞ்சை சாலை இருக்குல்லையே, அது வந்து உங்களுக்கு மெயின் ரோடு. நம்ம திருவாரூர் மார்க்கெட்லேருந்து உள்ளே போகிறவங்கலாம் அந்த வழியாக போவாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம அந்த ரோட்டில் வந்து பார்க் பண்ண வேண்டியதில்லை, இங்கே வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி லோடு வந்து கொண்டு வராங்கல்ல, ஏன்னா உள்ளே நிறைய கடைங்க இருக்கும். அந்த லோடு வண்டிங்கெல்லாம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் அங்கே வந்து நிப்பாட்டிட்டு உள்ளே சரக்கை ஏற்றிட்டு அழகாக திரும்பி இந்த வழியாக போய் ஒரு ரவுண்ட் அடித்து திரும்பி வெளியே போயிடலாம். சுற்றி வந்து அழகாக ஃப்ளேவர் பிளாக் போட்டாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஷாப் ஓனர்களுக்கு, முக்கியமாக அவங்க பிஸ்னஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் வசதி, உள்ள சிட்டிங் பெஞ்சு கொண்டு வராங்க மக்கள்லாம் வெயிட் பண்ணுறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா G+2 மொத்தம் வந்து 3 ஃப்ளோர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 230 கடைங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கடைங்களை இங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கம்ப்ளீட்டாக அந்த பில்டிங் முடிகிறப்ப நான் அப்டேட் பண்ணுறேன். பாய்.